அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நான் பாஸ்தா செய்ய போகிறேன். பீஃபில் சூப்பராக இருக்கும். கைமா போட்டு கீமா சீஸு ஒழுங்காக கிடைக்கல. இது சின்ன சின்ன பீஸாக தான் கிடைச்சிது. சரி, எது இருக்கா செஞ்சு சாப்பிடுவோம். வெண்ணெயை அப்படியே சூடாக்கி கொஞ்சம் சூடாகும். மைதா மாவு, இது பால், பாக்கெட் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பசுப்பால் வரல இன்னைக்கு. ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் நல்ல மிளகு, உப்பு, கொஞ்சம் உப்பு. ஒயிட் சாஸ் ரெடி ஆகிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் மசிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது, பீஃபா நான் வந்து கீமா மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா, குடமிளகா, தக்காளி எல்லாம் போட்டு வத்தல் தூள். நாங்கள் கொஞ்சம் உரப்பாக தான் சாப்பிடுவோம். இது மல்லித்தூள், சீரகம், நல்ல மிளகு, உப்பு. என்னடா உப்பு தண்ணியாக ஊற்றுறாங்கன்னு பார்க்காதீங்க. இது வந்து கல் உப்பு. நம்ம வந்து கழுவி எப்பவும் ஒரு அலசிட்டு தான் போட்டு வைப்போம். அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இது தக்காளி மாஞ்சூள். இது நான் வீட்டில் செஞ்ச பாலாடையை சேர்த்து செஞ்ச நெய். எப்படி இருக்குது நம்ப மாட்டிய. இது கடையில் வாங்கின பாட்டிலில் போட்டு வச்சேன். மீதி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு அடுக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒன்றாவது ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு போட்டுட்டு நான் 3 அடுக்காக செய்கிறேன். ஒயிட் சாஸு, சீஸு, திரும்பவும் இன்னும் போடணும். சரியா? திரும்பவும் இது கீமாவை போட்டுருவோம். லேசாக ஊற்றினா போதும். லாஸ்ட்டாக சாஸு நல்லா கொஞ்சம் ஊற்றிட்டு இது அவன்றை வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும். குவைத்தில் இருக்கும்போது அவன்றை தான் செய்வோம். க்ரீமியாக இருக்குது, சூப்பராக. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் பாஸ்தா ரெடி ஆகிட்டு. சரியா? எனக்கு கை வலிக்கு, என்னால் எடுக்க முடியாது. எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ஃபாஸ்ட்டாக என் பஞ்சாயத்து செஞ்சு பக்கத்தில் ஒன்று சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கேன். சரி, மாஷா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கா, நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி கூட இருந்தே செஞ்சு சாப்பிட்றேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ்.